ஆடும் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு நண்பா. நம்ம செல்லக்குட்டி ஆனால் கண்ணுக்குட்டி காலைக்குட்டியாக போயிட்டு ஏன் அவருடைய அம்மா தான் அதுக்கு பின்னாடி நிற்கிறவர். இப்போ இவருக்கு பால் குடிக்கிற டைம் ஆனோடனே நம்ம வந்து அவுத்து விட்ருவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஆனால் நான் பால்கார் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இதுதான் அவங்க அம்மா. மாடு சரியில்லை நண்பா, இதாகிட்டு உடம்பு சரியில்லாம ஆகிட்டு ரொம்ப இதாகிட்டது. வயசு வேறு ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. ரொம்ப கிளைமேட்டை பார்த்தீங்களா? கிளைமேட்டு மட்டும்தான் இப்படி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோட நமக்கு அடுத்த வருஷம் தான் கரண்ட்டு. எல்லாத்தையும் முடிச்சு ஓரம் கட்டானுங்க. எங்கே ஓடுறீங்க? நம்ம வீட்டில் மட்டும்தான் நாயும் பூனையும் ஒன்றா விளாடும். எதுவுமே முன்னுக்கு வர முடியல நண்பா, ஒன்றுத்துலேயும் முன்னுக்கு வர முடியல. கோழி வச்சு பார்த்தாச்சு, ஆடு வச்சு பார்த்தாச்சு. மழை வர அடி சாத்துது நண்பா, மின்னல் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு செட்டாக இறக்கி விட்டு தான். எத்தனை கோழி இருக்குன்னு கொடுக்கலாமா? எதனாச்சும் போய் ஏன்னா கோழி கொடுக்க முடியுமா? ஒரு 2000 தருமா? தருமா? ஏன் நம்ம இது காலையில் எடுத்த ஐயோ செருப்படம் வந்துட்டேன். காலையில் அந்த தென்னை மரம்லாம் எடுத்தேன் நண்பா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு சரியாக இதாக இல்லை. அவர் கீழே இருக்கிற பாருங்க. ஏன்னா இது சாயங்காலம் ஆக ஆக வந்து அதனுடைய பசியினுடைய வீரியம் அதிகமாகும். வீரியம் அதிகமாகும்னா அதுங்களுக்கு அது வந்து பழக்கமாயிட்டு. ஏன்னா அந்த நேரம் தான் இது வந்து இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியாது, ஏதாவது போய் படுக்கிற நேரம், அதனால் வேகமாக சாப்பிடணும்னு சாப்பிடும். அதனால தான் ஆடு ஓட்டுறவங்க எப்போவுமே, ஆடை வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறவங்க எப்போவுமே வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 11 மணி அந்த டைமுக்கு மேலே தான் இது பண்ணுவாங்க. சாத்துன்னு சாத்துது.
இது வாட்டர் ப்ரூஃப் தான், இருந்தாலும் மழைக்காக கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி வேணாம் நண்பா, இது மழை பெஞ்சு வேஸ்ட் ஆயிரும். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம்.